ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். எப்படி மதுரை பக்கம் எப்படி இருக்கு சூழ்நிலை? ஏன்னா இங்க ஒன்றும் கணிக்க முடியல. கிராமத்துல ஃபுல்லா விஜய்க்கு எல்லாம் ஓட்டு போடுற மாதிரி இல்ல. நிறைய பேரு ஏடிஎம்கே டிஎம்கேல தான் இருக்கு கிராமத்துல. கிராமங்கள்ல வந்து விஜய் பக்கம் யாரும் இல்ல அவ்வளவா. அவ்வளவா இல்ல. ஓகே. இங்க சிட்டிக்குள்ள வந்து கொஞ்சம் இளைஞர்கள் விஜய் பக்கம் இளைஞர்கள் இருக்காங்க. ஆமா. ஓகே. அப்ப சிட்டி சார்ந்த திமுக ஓட்டை வந்து தாவேக்கா பிரிக்குது. ஓ ஓகே. இப்போ ஏடிஎம்கே ஓட்டை வந்து அமமுக அந்த அவங்க இருக்காங்கல்ல. ஆமா. சசிகலா மேடம் அவங்க டீம் வந்து பிரிக்கிறாங்க. சசிகலா அவங்களுக்கு வந்து ஒரு கணிசமான ஓட்டு இருக்கா என்ன? விசுவாசிக ஓட்டு இந்த இது தேவமா இருக்க ஃபுல்லா வந்து அந்த எசக்கி இந்த எல்லாம் சேர்ந்துட்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி. சரி, அப்படி நீங்க அப்படி பார்த்தா கூட 2% வைங்க, அவ்வளவுதான். 1% கூட வராது. சரி, அப்ப டிடிவி வந்து இவங்க பக்கம் தானே இருக்காரு. டிடிவி தேவர் தானே? டிடிவி தேவைதான். திருமாலஞ்சியும் நிக்க அப்படி திருப்பத்தூர் அவரும் வந்து போயிட்டு இருக்காங்க. என்ன ஒண்ணு கணிப்பு ஒண்ணும் தெரியல சரியா. அப்ப உங்களுடைய இது பிரகாரம் இந்த விஜய் அப்படின்றவர் வந்து நகரங்கள்ல ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்த காமிப்பாரு, கிராமங்கள்ல பெருசா காமிக்க மாட்டாருன்றீங்க. ஆமா ஆமா ஆமா. ஓகே, சரி. அட்லீஸ்ட் அவர் ஒரு சில எம்எல்ஏக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா இந்த விஜய்ன்றவர்? எத்தனை எம்எல்ஏ வருவாருன்னு நினைக்கிறீங்க? அதாவது நகரங்கள்ல மாத்திரமாவது ஒரு 10-20 எம்எல்ஏ வருவாரா? 20 வந்தாலும் பெரிய விஷயம் தானே. 20 எம்எல்ஏ வந்தா பெரிய விஷயம்ன்றீங்க. பெரிய விஷயம் தான். சரி, அப்படியே ஒருவேளை அவர் ஒரு 10-20 எம்எல்ஏ வந்தா கூட ஒரு எம்எல்ஏக்கு தலா 100 கோடி ரூபான்னு கொடுத்து விலைக்கு வாங்கிடாதா திமுக? ஏன்னா ஏற்கனவே போன தடவை விஜயகாந்த்னு ஒரு ஐயா வந்தார்ல, அப்பயுமே அந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் விலை போனாங்கல்ல, காசு வாங்கிட்டு போயிட்டானுங்கல்ல. இப்ப இந்த மாப்பா பாண்டியராஜன் யாரோ ஒரு ஆளெல்லாம் சொல்றானுங்கல்ல, மாப்பா பாண்டியராஜன் அதிமுகல இருந்தார்ல ஒரு ஆளு. அந்த மாப்பா பாண்டியராஜன்றவரு ஒரு காலத்துல வந்து விஜயகாந்த் கட்சியில தானே எம்எல்ஏ ஆனாரு. ஆமா. அதுக்கப்புறம் ஜெயலலிதா கட்சியில போய் சேர்ந்துட்டாரு. விஜயகாந்துக்கு முதுகுல சதக் குத்திட்டு போயிட்டாங்க. மினிஸ்டர் பதவி எல்லாம் கொடுத்துச்சு அந்த அம்மா. இந்த ஆளு கொஞ்சம் படிச்சவன் திறமையான ஆளுன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் அதோட போய் சேர்ந்தானுங்க. விஜயகாந்த்ல கழுத்துல கத்திய சொருகிட்டு. திமுகலையும் அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரி ஜெயிச்சதுக்கு அப்புறம் போய் மாறிக்குவானுங்க. நீங்க ஒன்ஸ் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் மக்களை பத்தி எல்லாம் ஒருத்தரும் பேச மாட்டான். இத்தனை எம்எல்ஏ தானே கணக்கே. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. மாற்று கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு தானே அதிகமா ஒரு சீட்டு கொடுத்துருக்காரு. ஆமா ஜி, அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த பேர் என்ன, இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்றதுக்கு அவங்க எதை வேணாலும் செய்வாங்க திமுக காரங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதாவது இப்போ விஜய்ன்றவனே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 சீட்டு 20 சீட்டு அந்த ஆளு ஜெயிச்சா கூட அந்த எம்எல்ஏ விலைக்கு வாங்கிடுவானுங்க. இவன்லாம் அவன் கட்சியில நிக்கிறவன் எல்லாம் என்னைக்கு பாத்திருப்பான் 100 கோடி 200 கோடி எல்லாம். ஒரு எம்எல்ஏக்கு 100 கோடி ரூபாய் தர்றேன்னு சொன்னோம்னா காலில் விழுந்துட மாட்டானுங்களா சாஷ்டாங்கமா? இப்ப அந்த சூழ்நிலையெல்லாம் வந்து பழைய இந்தியா இல்லனே. சரிங்க, இப்ப விஜய்க்காக நான் உயிரை கொடுப்பேன்னு சொல்றான். 100 கோடி ரூபாய் வச்சுக்கிட்டாங்க. என்ன எங்க வச்சு என்ன பண்ணுவாங்க? 100 கோடி ரூபாய் இப்ப எல்லாத்தையும் ரைட் அடிக்கிறாங்கல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ரைட் அடிச்சாதானேயா? இப்ப நீங்க கரெக்டா புடிச்சீங்க. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்டோடைய உதவி இருந்தா மாத்திரம்தான் விஜய் 20 சீட்டு வாங்கி அந்த ஆளு கட்சியை நிப்பாட்ட முடியும். இப்ப நீங்க சென்ட்ரல் கவர்மெண்டோடைய உதவி இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஆள் பாய்ச்சிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க இந்த விஜய்ன்றவன். அப்ப ஒரு அப்படியே ஒரு 15 சீட்டு 20 சீட்டு ஜெயிச்சா கூட திமுக காரன் ஒரு சீட்டுக்கு 100 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கிருவான்ல. திமுகவோ அதிமுகவோ வாங்கிருவாங்கல்ல. பேரம் பேசத்தான் தொங்கு சட்டதான் அது இல்ல. அது நம்மளுக்கு தெரியாது, எலெக்ஷன் முடிஞ்சுதான் தெரியும். நான் கேக்குற கேள்வி ரொம்ப சிம்பிள். அதாவது விஜய் கட்சியில எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்கிறான்ல ஒருத்தன், அவன் காசுக்கு விலை போவானா மாட்டானா? அவ்வளவுதான் கேள்வி. விஜய்க்காக உயிரை கொடுப்பானா இல்ல காசுக்காக விஜய் வித்துருவானா? இந்த கேள்விக்கு என்ன பதில்?
எனக்கு தெரிஞ்சு வேலை போக மாட்டேன். அப்படி விஜய்க்காக தன்னுடைய உயிரை கொடுக்கிற அளவுக்கு இந்த விஜய் ரசிகர்களுக்கு இது இருக்குமா என்ன? நான் கேக்குற கேள்வி ரொம்ப சிம்பிள். ஒரு பக்கம் 100 கோடி ரூபா வச்சுட்டு இன்னொரு பக்கம் விஜய் வச்சீங்கன்னா விஜய் தூக்கி போட்டு 100 கோடி ரூபா எடுத்துக்குவானா, இல்ல 100 கோடி ரூபா தூக்கி போட்டு விஜய் கட்டி பிடிச்சுக்குவானா? இந்த கேள்விக்கு என்ன பதில்? இது நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல ஒரு ஆவரேஜான ஆம்பளையோ பொம்பளையோ அவனே நல்லவனா இருந்தா கூட அவன் கூட இருக்கிறவன், அவன் கட்டின பொண்டாட்டி, அவனை பெத்த அப்பா அம்மா, இவங்க எல்லாம் நீ நல்லவனா இருந்து என்னத்தை கண்ட, கெட்டவனா இருந்தாதான் வாழ முடியும், இந்த மாதிரி வாய்ப்பு திரும்ப கிடைக்காது, 100 கோடி ரூபா இன்னைக்கு நீ என்னைக்கு சம்பாதிக்க போற, விஜய் கிட்ட 1000 கோடி இருக்கு, 2000 கோடி இருக்கு, அவர்கிட்ட த்ரிஷா இருக்கு, எல்லாமே வருவாங்க, உனக்கு யாருமே இல்லடா, நீ ஒரு அநாத பரதேசி பண்ணி உனக்கு இந்த 100 கோடி ரூபா வந்ததே பெரிய விஷயம், விஜயை தூக்கி போட்டு இந்த 100 கோடி ரூபா வாங்கிக்கிட்டு திமுகவோட போய் ஐக்கியம் ஆயிடுறான்னு தானே சொல்லுவானுங்க. இப்ப ஒரு காலத்துல இந்த விஜய்க்கு பயங்கரமா கொடி பிடிச்ச ஒரு பொம்பளை புள்ள அப்படியே திமுகல போய் சேர்ந்துச்சுல, அவ பொம்பளை பேர் என்ன, எவ்வளவு ஒருத்தி, சின்ன பொண்ணா, ஏதோ ஒரு பொம்பளை புள்ள, அவ 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 சிங்கமா இருப்பான்னு அவளுடைய உருவத்தை பார்த்து நான் சொல்லல, அவ குணத்தை வச்சு சொல்றேன். யாரையுமே அசிங்கம் அழகுன்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கீங்களேன். பட் ஆனா அடிப்படையில இவ்வளவு கேவலமான விஷயத்த செஞ்சால ஒருத்தி அவ. அப்ப விஷயம் என்னன்னா அவன் மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குள்ள ஒரு கேவலத்தை வச்சிருக்கான். அவன் சுயநலவாதி தானே ஒருத்தன். அப்ப அவன் எப்படி விஜய்க்கா நிப்பான்? எப்படி எவ்வளவு பேரை நம்பி இந்த ஆள் நிப்பாட்டினா? பேர் என்ன, விஜயகாந்த். எல்லாரும் விஜயகாந்த் முதுகுல குத்திட்டு போயிட்டாங்கல்ல. அதே மாதிரி இந்த ஆளு விஜய் முதுகுல குத்திட்டு போயிருவான்ல. நடக்கத்தானே செய்யும், நடந்தாலுமே நடந்தா முடிஞ்சு போச்சுல. இவன் இவ்வளவு நாள உட்காந்து கத்தி கதறி இவ்வளவு கேஸ் வாங்கி இவ்வளவு பிரச்சனை ஒன்னும் யூஸ் இல்ல. அவனோட எம்எல்ஏக்களும் 17 சீட்டு வாங்குறான்னு வைங்க, வாங்குறாப்லன்னு வைங்க, அந்த 17 சீட்டுக்கு துணை முதலமைச்சர் கூட எனக்கு சட்டசபையில கூட இப்படித்தான் கேட்பாப்ல. இப்ப கரெக்டா வந்துட்டீங்க. இப்ப ஒருவேளை தொங்கு சட்டசபையோ இல்ல ஏதோ ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 20 சீட் வச்சிருக்கான்னா அந்த விஜய்ன்றவன் அப்படியுமே டிஎம்கே கூட போய் சேர மாட்டாப்ல, போனா ஏடிஎம்கே கூட தான் வரணும். இப்ப கேள்வி என்னன்னா, அவன் 20 சீட் வச்சிருக்கான், 20 எம்எல்ஏ சீட் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. எம்எல்ஏ சீட்ட நான் 20 எம்எல்ஏ சீட் வச்சிருக்கேன், நான் உனக்கு ஆதரவு தர்றேன், எனக்கு ஒரு துணை முதல்வர் தா, இல்ல எனக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுன்னு விஜய் கேக்குறாப்லன்னு வச்சுக்கோங்க. ஆமா, திமுக என்ன சொல்லும், டேய் நீ என்னடா பேசுறது, உன் எம்எல்ஏக்கு நான் தலைக்கு 100 கோடி 200 கோடி தரேன்டான்னு பேரம் பேசும். அப்ப திமுக எம்எல்ஏவே ஒரு 10 பேரு 200 கோடிக்கு ஆசைப்பட்டு திமுக விஜய் எம்எல்ஏவே ஒரு 10 பேரு 200 கோடிக்கு ஆசைப்பட்டு திமுகல போய் சேர்ந்துட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பேப்பரை கொண்டு கடைசியா யாருக்கிட்ட கொடுப்பானுங்க, நாங்க நாளையில இருந்து திமுகல சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரை கொண்டு யாருக்கிட்ட கொடுப்பானுங்க, கவர்னர் கிட்ட தானே கொடுக்கணும். கவர்னர் யார் ஆளு? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளு. அப்ப கவர்னர் 200 கோடி வாங்கிட்டு வந்திருக்கியா, அதெல்லாம் என்னால ஏற்க முடியாது, போ அப்படின்னு சொன்னாருன்னா திமுக கொடுத்த 200 கோடியும் குப்பைக்கு போயிடும். கரெக்டா? அப்ப இந்த விஜய்க்கு அப்பதான் உண்மையான பவர் வரும். விஜயோடைய பவர் உண்மையில எப்ப வரும்னா, அவன் மக்களால ஒரு எம்எல்ஏ சீட்டை வாங்குறனால அவனுக்கு பவர் வராது. ஏன்னா எந்த நீ எம்எல்ஏ சீட் வாங்கினாலும் எம்எல்ஏ விலைக்கு போயிடுவான் கடைசி. எப்ப உனக்கு பவர் வரும்னா, நீ வாங்கின எம்எல்ஏ எல்லாம் இந்திய அரசாங்கம், அதாவது தமிழ்நாடு கவர்னர் உன் கட்சிக்காரன் தான், அவன் இன்னும் திமுகவுக்கு மாறலன்னு ஒத்துக்கிட்டாதான் வரும். கடைசியா நீ பேப்பர் அங்கதானே கொண்டு போய் கொடுக்கணும், கவர்னர் கிட்ட. அங்கதானே பதவி ஏற்பு எதுனாலும் நடக்கணும். அவர் அங்க ஏத்துக்கலன்னா முடிஞ்சு போச்சு உன் கதை. அப்ப பிஜேபி உடைய உதவி இல்லைன்னா இவனால எப்படி நிக்க முடியும்? இங்க மக்கள் உதவி 10% தானே. எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் மக்களுக்கும் ஆட்சிக்கும் சம்பந்தமே கிடையாது, முடிஞ்சு போச்சு, படா அடுத்த 5 வருஷத்துக்கு பாத்துக்கோன்றாங்க மக்கள். நண்பர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தேன், அவர் என்ன சொன்னா, இந்த வட்டமும் கண்டிப்பா டிஎம்கே தான் வரும், ஆனா 1.5 வருஷத்துல 2 வருஷத்துல ஆட்சி திருப்பி கணக்கப்படும். இல்ல பாருங்க, திமுக வருமா வராதான்றது வேற கேள்வி. இன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும்
பொதுமக்கள் மத்தியில திமுகவுக்கு மிகப்பெரிய அவநம்பிக்கை இருக்கு. அவநம்பிக்கைன்னா ஒரு வெறுப்பு இருக்கு. சரியா? ஆமா ஆமா ஆமா. இப்ப அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த வெட்டி பெயருக்கான திமுக காரன் ஸ்டாலின் போன ஆட்சியில வந்து என்னென்ன குறை இருக்குன்னு சொல்லி பேசினாரோ அது எல்லாமே அப்படியே இருக்கு இப்ப. ஐயா, குறைன்றது அது மாத்திரம் கிடையாது. நீங்க அடிப்படையில ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது கலைஞர் கருணாநிதி ஆட்சியில இருக்கும் போது அவர் என்னைக்குமே பொதுமக்கள் நேரடியா பாதிக்கப்படுற எதுலையுமே திருட மாட்டார். இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா, இப்ப வந்து ஒரு ரோடு கான்ட்ராக்ட்ல ஒரு 500 கோடி ரூபாய் அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கட்சிக்காரங்க. பொதுமக்களுக்கே அது தெரியுது, இந்த ரோடு போடுறதுல ஒரு 500 கோடி ரூபாய் திருடிட்டாரு மினிஸ்டர் அப்படின்னு தெரிஞ்சா, இப்ப நம்ம மதுரைக்காரன் என்ன பண்ணுவான்? இப்ப நம்ம மதுரையில உள்ள ஒருத்தன் இப்ப முருகேசன் கிட்ட போய் கேக்குறான், டே முருகேசா, இந்த ரோடு போடுறதுல இந்த மினிஸ்டர் மூர்த்தி ஒரு 500 கோடி அடிச்சுட்டான்டா அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன சொல்லுவான் முருகேசன்? அப்புறம் அடிக்க மாட்டானே, அதெல்லாம் பண்ணுவானே அப்படின்னுவான். பண்ணாமையா இருக்க போறாங்க, அது பண்ணதான் செய்வாங்க அப்படின்னுவான். டேய், அந்த 500 கோடி ஓன் காசு தான்டா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அட போங்கன்னு நீங்க வேற, இது எல்லாம் நடக்கிறதானே அப்படின்னுவான் நம்ம கிட்ட. அதாவது திருடின மூர்த்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசும் இந்த தருதல தமிழ்நாட்டு பொதுமக்கள். சரியா? குவாரியில மட்டுமே 6 யூனிட் கிராவல், ரெட் கிராவல், ஒயிட் கிராவல், ஒரு யூனிட்டுக்கு 700 ரூபாய் ஸ்டாலின். ஒரு யூனிட்டுக்குனே, அதாவது ஒரு யூனிட் 700 ரூபானா 4200 ரூபாய். 4200 ரூபாய் மட்டும் அப்படியே சாலிடா போகுது. அது யார்கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னா, நீ இது எல்லாத்தையும் நீ பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் மினிமம் ஸ்டாலினுக்கும் அவன் புள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கும் முத்துவேல் கருணாநிதி குடும்பத்திற்கும் ஒரு நாளைக்கு 2000 கோடி ரூபாய் போய் சேர்ந்துரும். சரியா? 4200 ரூபாய் ஒரு லோடுன்னு ஒன்ன சொல்றது கேளுங்கண்ணே. ஒரே ஒரு குவாரியில இருந்து மட்டுமே ஒரு நாளைக்கு 100 லோடு ஓடும்னே. ஆமாப்பா. ஒரு குவாரி மதுரை மாவட்டம் ஃபுல்லா மூர்த்தி மட்டும்தான் ஓட்டினாப்புல, யாரையுமே ஓட்ட விடல. திண்டுக்கல் மாவட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஓட்டுறது கிட்டத்தட்ட இதுவே ஒரு நாளைக்கு வந்து 2000 கோடிக்கு மேல போகும்னே. சரி, இப்ப விஷயம் என்னன்னா, நீ இதெல்லாம் இந்த பொதுமக்கள் மக்கு பயல்கிட்ட சொன்னாலும் அந்த மக்கு பரதேசி பயல்களுக்கு ஒன்னும் புரியாது. அவனுங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவனுக்கு திறமை இருக்கு திருடுறியா, உனக்கு திறமை இருந்தா திருடி பாரு அப்படின்னுங்க பைத்தியங்க. சரியா? அப்ப இந்த பைத்தியங்களுக்கு வந்து நீங்க ரோடுல அவங்க கண்ணுக்கு தெரியாம அதுகளை திருடுனீங்கன்னா அதுகளுக்கு ஒண்ணும் தெரியாது. அதுக்கு உடம்புல வந்து ஒரு ரத்தம் குடிக்கிற ஒரு ஜந்து ஒட்டிக்கிட்டு அப்படியே மெதுவா ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுகளுக்கு கேன்சர் வியாதி மாதிரி உள்ளேயே வளர்ந்து அதுகளை கொண்டுச்சுன்னா அந்த பொதுமக்கள் பைத்தியங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அது அப்படித்தானே செய்வாங்க, அப்படித்தானே திருடுவாங்கன்னு விட்டுருங்க. ஆனா அதே நேரத்துல இதுகளுடைய டாக்ஸ்ல ஏத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, சொத்து வரியை ஏத்துனீங்கன்னா இதுகளுக்கு கையில கடிக்குமா? அப்ப அழுவுங்க. இதுகளுக்கு 10 ரூபா குவார்டர்ல ஏத்துனீங்கன்னா இதுக்கு கையில கடிக்குமா? அப்ப அழுவுங்க. இது கரண்ட் பில்ல ஏத்துனீங்கன்னா அப்ப இதுகளுக்கு கையில கடிக்குமா? அப்ப அழுவுங்க. இப்ப இதுகளுக்கு நேரடியா கையில கடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பத்தான் இந்த தமிழ்நாட்டு பொதுமக்கள் அறிவு கட்ட ஜீவராசிகளுக்கு அப்பத்தான் கொஞ்சம் உரைக்குமே ஒழிய, நீங்க மொத்தமா திருடுனீங்க ஒரு டேம் கட்டுறதுல, பிரிட்ஜ் கட்டுறதுல, ரோடு போடுறதுல, இல்ல மொத்தமா கல்லு குவாரியில இந்த மாதிரி இதெல்லாம் திருடுனீங்கன்னா இதுகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப விஷயம் என்னன்னா, இந்த திமுக காரன் இந்த கலைஞர்ன்ற ஒருத்தர் ஆட்சியில இருக்கும் போது நேரடியா மக்கள் பாதிக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் திருட மாட்டாரு. டேய், இவங்களே கஞ்சிக்கு செத்த பயலுக தமிழ்நாட்டு மக்கள், இவங்களுடைய பாக்கெட்ல இருந்து என்னடா எடுக்க போற? நீ மொத்தமா ஏதாவது பெரிய லெவல்ல திருடிக்கோடா, நேரடியா பொதுமக்களை திருடாதடா அப்படின்னு சொல்லி இந்த மினிஸ்டர் பயலுக்கு கட்டுப்பாட்டுல வச்சிருப்பாப்புல. அதனால நேரடியா இந்த பொதுமக்கள் பாதிக்கப்பட மாட்டானுங்க. ஜெயலலிதா அம்மா அதை பண்ணவே பண்ணாது. இந்த நேரடியா பொதுமக்கள் கிட்ட இந்த 10 ரூபா குவார்டர் பாலாஜி மாதிரி ஆளுங்களை எல்லாம் சங்கரித்து வச்சிருக்கோம். ஆனா இந்த ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பண்ண கேவலம் கட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இவன் சின்ன விஷயங்கள்ல பொதுமக்கள் நேரடியா பாதிக்கப்படுற விஷயத்துல எல்லாம் திருட ஆரம்பிச்சிட்டாப்ல. இவர் திருடுறது மாத்திரம் இல்ல, இவர் கூட்டாளி பயல்களை எல்லாம் முடிஞ்சா அடிச்சு திருடுறான்ட்டாப்ல. அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து சின்ன 10 ரூபா குவார்டருக்கு வாங்கினா என்ன, வாங்காட்டி என்ன, அதுல ஒரு 400-500 கோடி ரூபாய் கிடைக்கும்ல. ஏன்னா அந்த 400 கோடி உனக்கு வேற ஏதாவது ஒண்ணுல திருடிட்டு போயிடலாம்ல மொத்தமா.
இந்த 10 ரூபால திருடுறதுனால நேரடியா அவன் பாதிக்கப்படுறான்ல. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாம இருக்கலாம்ல, நேரடியா அவன் பாதிக்கப்படுறான்ல. ஏண்டா உனக்கு பைசா வேணும்ன்றதுக்காக இந்த மெத்தாம்பிட்டமின் கஞ்சா விக்கிற பாய்ங்களை எல்லாம் கூட்டு வந்து, அவன் பேர் என்ன, இந்த ஜாஃபர் சாதிக்காம ஜாஃபர் சாதிக்கோடைய கூட்டாளிகிட்ட எல்லாம் இந்தாடா மொத்த தமிழ்நாட கான்ட்ராக்டா வச்சுக்கோ, நாங்க வந்து டாஸ்மார்க் வித்து சம்பாரிச்சுக்கிறோம், நீங்க வந்து கஞ்சா அபின் மெத்தாம்பிட்டமின் ஃபென்டினல் இதெல்லாம் வித்து நீங்க சம்பாரிச்சுக்குங்க, அதுல கமிஷன் கொடுங்க, அந்த காசை வச்சு எங்க குடும்ப ப்ரொடக்ஷன் கம்பெனி சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு நீங்களே ஃபைனான்ஸும் பண்ணுங்கன்னு. அது வெள்ள பணத்துல வேற அந்த திருட்டு பேர்கிட்ட இருந்து ஃபைனான்ஸ் வேற வாங்கிருப்பானுங்களா அந்த திருட்டு பேருக்கு திமுக காரனுங்க. இதுக்கு இன்னொரு ஒரு இருக்கான்ல, ஒரு டைரக்டர், ஒரு பாய் டைரக்டர், அவன் பேர் என்ன, அமீர்ன்றவன். அவன் மாதிரி ஆளுங்களும் அவனுக்கு கொடை பிடிச்சு நிக்கான். அப்ப இது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரப்ப இந்த இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாலின்னா, நேரடியா மக்கள் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் திருட ஆரம்பிச்சிட்டான். திருடுனது மாத்திரம் பத்தாம, டேய் நீ கஞ்சா வித்துக்கோ, இந்த அவனுக்கு அந்த கஞ்சா கான்ட்ராக்ட கொடுத்துரு, டே இந்த மெத்தாம்பிட்டமின் இந்த அபின் கான்ட்ராக்ட இவனுக்கு கொடுத்துருப்பா, அதெல்லாம் கொடுத்துருங்க. எனக்கு காலையில நான் எந்திரிச்ச உடனே அப்படி காஃபி அப்படி குடிக்க உட்காரும் போது பக்கத்துல இன்னைக்கு 2000 கோடி வந்து இறங்கிருச்சு அப்படின்றது மாத்திரம் எனக்கு கொடுத்துருங்க, அவன் அதை பண்ணிட்டுங்கப்பா, ஒரு 2000-3000 கோடி கொண்டு வந்துருங்க எல்லாத்துலயுமே. கம்பி விலையில இருந்து இருக்கு, எல்லாம் கட்டுமான தொழில இருந்து எல்லா தொழிலையும், தண்ணி வரியில இருந்து தண்ணியே கொடுக்கல இத்தனை வருஷமா. அது எம்ஜிஆர் ஆட்சி செய்யும் போதும் கொஞ்சம் பைசா அப்படி இப்படி பண்ணிருப்பாரு. இந்த வருஷம் தானே தண்ணி வருது வீட்டுக்கு, 4 வருஷமா தண்ணி வரி வாங்குறாங்க. அதான்ப்பா, எம்ஜிஆர் ஆட்சி பண்ணும் போதும் கொஞ்சம் பணம் அப்படி இப்படி பண்ணிருப்பாரு, ஜெயலலிதாவும் பண்ணிருப்பாங்க. ஆனா பொதுமக்கள் நேரடியா ஏழைப்பாளைகள் கஷ்டப்படுற மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த திருட்டு பயலுக ஏழைப்பாளைகள் கஷ்டப்படுற மாதிரி பண்ணிட்டானுங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த கொலகார பாவிங்க என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, இந்த திருட்டு பயலுகிட்ட கஞ்சாவி அபினவி மெத்தவி ஃபென்டினல் வின்னு ஒண்ணு இதுகளை வித்து தீர்த்து பிடிச்சுங்களா, அது இந்த இளைஞர்களும் வாங்கி குடிச்சுட்டு அந்த போதை வந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா பொம்பளை பிள்ளைய கைய பிடிச்சு இழுத்துறானுங்க. ஆமா, இப்ப ஜாம்பி வேற வந்துருச்சு, ஜாம்பி ட்ரக். அப்ப என்ன ஆகும்னா, அந்த பொம்பளை பிள்ளைய எல்லாம் நடந்து போக முடியல, அதுகளை எல்லாம் பிடிச்சு அதுகளை வந்து பாலியல் பலாத்காரம் பண்றது, அதுகளை கொலை செய்யறது, வீட்டுல அம்மா வந்து ஏன்டா அப்படிலாம் பண்ற அப்படின்னு அம்மா வெட்டுறது கொல்றது. சோ இந்த கிரைம் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகி போச்சு. எலைட் ஷாப்ல வந்து மதுரை அண்ணா நகர்ல எலைட் ஷாப்ல வந்து எல்லா பெண்களும் வந்து வாங்கிட்டு போறாங்க, அங்கே 2 தம் அடிச்சுட்டு ஃபுல்லா வாங்கிட்டு போறாங்க. அப்ப அடுத்த சமூகம் என்ன ஆகும்? அதாவது இந்த இந்த திமுக ஒரு பூ விக்கிற லேடி சொல்றாங்க, பொம்பளை பிள்ளையா வருதுங்க, கார்ல வந்து இறங்குதுங்க, பாட்டில் வாங்கிட்டு போயிருதுங்க அப்படின்னாங்க. அவ்வளவு சங்கடப்படுறாங்க. அதாவது பெண்களை சீரழிச்சா ஒரு சமூகத்தை சீரழிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிதான் எடுத்த உடனே பெண்களை குறி வைக்கிறான் திமுக காரன். இன்னைக்கு இல்ல, அந்த பெரியாருன்னு ஒரு ஆள் இருந்தாப்புல பாருங்க, அந்த ஆளே என்ன பண்ணுவாப்புல, உன்னுடைய கர்ப்பப்பைய அறுத்தேரி பொம்பளைனா வந்து ஏன் இப்படி இருக்க, இப்படிலே பேசி 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 பெண்களை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் செதைச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கலாச்சாரம் செதைச்சிரும். ஏன்னா அம்மா தானே குழந்தைக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கா. ஒரு பொண்ணு இப்ப நம்ம இருக்கோம், நமக்கு சொல்லி கொடுத்தது அப்பாவா, அப்பா வாட்டுக்கு வேலைக்கு போயிருவாரு, ஈவினிங் தான் வருவாப்புல. நம்ம யார பார்த்து வளர்ந்தோம், அம்மாவை பார்த்து தானே. அம்மாதான் நம்மளுக்கு வந்து அவ பேசுற மொழி தான் நம்மளுக்கு தாய்மொழி, அவன் சொல்லி கொடுக்கிற பழக்கம் தான் நம்மளுக்கு நல்ல பழக்கம். அடுத்த பொருளை திருடக்கூடாதுரா, அது செய்யக்கூடாது, இது ரைட்டு இது ராங்கு, இதை யாரு சொல்லி கொடுக்குறா நமக்கு? அம்மாதான் சொல்லி தர்றா. அம்மாவே செதஞ்சிட்டானா, அம்மாவே வந்து சரக்கு அடிக்கிறா, கஞ்சா போடுறா, அம்மாவே ஊர் மேயிரா, அம்மாவே மட்டமா இருக்கானா, அவ புள்ள என்ன ஆகும்? அனாதை ஆயிடும்ல. அப்ப நிறைய இடத்துல டைவர்ஸ், ஆம்பளை பொம்பளையோட வெட்டிக்கிட்டு போறானுங்க. இதெல்லாம் குடிச்செத்து போயிட்டாங்க, ஏகப்பட்ட பேர் குடிச்செத்து போயிட்டாங்க. இப்ப பெண்கள் ஓட்ட நிர்ணயமே ஏகப்பட்ட பேர். ஒரு மாவட்டத்துக்கு கணக்கு எடுத்த குடிச்சவங்க கணக்கு மட்டும் எடுத்தோம்னா ஒரு மாவட்டத்துக்கு 1000 பேர் 2000 பேர் இறந்து போயிட்டான். ஒரு மாவட்டத்துக்கு நான் சொல்றது கம்மி. இப்ப ஒரு தொகுதியில எடுத்தோம்னா இந்த தொகுதியில மட்டும் 150 பேர் 200 பேர் இறந்து போயிட்டான். எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸே ஒரு 30 பேர் 40 பேர் இறந்துட்டேன். இது குடிச்சனால லிவர் போய் ஆனா குடிச்சிட்டு போய் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து மண்டல அடிப்படி சாகுறது. என்னன்னா லிவர் போய் சாகுறது, லிவர் வீங்கி சாகுறது. அதுல போலீஸ்காரங்க ஏகப்பட்ட போலீஸ்காரங்க.
அந்த பெண்கள்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல. வாந்தி, ஹார்ட் அட்டாக், டெத்து. தூக்கம் சரியில்லாம இருக்குது, எவ்வளவு குடிச்சாலும் தூக்கம் வராம இருக்குது. என்ன செய்யறேன், கரெக்டா வந்து தூங்கி எந்திரிச்ச உடனேயுமே திருப்பி சரக்கு கேக்குது. அந்த மாதிரி வச்சுக்காங்க. தலைவலி இல்ல, எதுவும் இல்ல, பாத்ரூம் நல்லா போகும், திருப்பி சரக்கு அடிக்கணும். அப்படி செட் பண்ணி வச்சுக்காங்க. என்னதான் அதுல கலக்குறாங்கன்னு தெரியல. ஒரிஜினலே கிடையாது இவங்க குடுக்கறது. எல்லாமே டூப்ளிகேட். கிளப் வச்சுக்க அவன் தனியா வந்து உசிலம்பட்டி பக்கத்துல வச்சுட்டு அவன் வந்து கிளப்ல அவன் தயாரிச்ச வந்து உள்ள கலப்படத்தை கொண்டு வந்துடுறாங்க உள்ள. அவன் தனியா வந்து ஒரு ஒரு ஃபேக்டரி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் குடுக்கறத கொடுக்க மாட்டேன். இந்த திமுக பொம்பளை ஒரு அம்மா இருக்குல்ல, கருணாநிதி பொண்ணு கனிமொழி, அந்த அம்மா தானே சொல்லுச்சு இப்ப விதவைகளுடைய மாநாடா மாறிடுச்சு. போன எடப்பாடி ஆட்சியில இருந்ததை விட அதிகமா இறந்து போயிட்டாங்க. இப்ப அதிகமா செத்து போயிட்டாங்க இந்த வட்டம். ஆமாண்ணே, எல்லாருமே இளைஞர்கள் 30, 35, 40. இது ஒரு நல்ல இது இருந்தாலும் ஒரு தீர்க்கதரிசியா இருப்பான் போல அந்த ஸ்டாலின்றவன். அதாவது இந்த சரக்கு கொடுத்து ஆம்பளைங்களை கொண்டுடு, 2000 கொடுத்து பொம்பளைங்க கிட்ட ஓட்டு வாங்கிருது. அப்புறம் என்னது, அந்த பொம்பளைகளை வந்து பெரியார் தூக்கி விட்டு ரோட்ல தெரிய விடு. எவனும் புருஷன் மதிக்காத, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா புருஷனை மதிக்காத, ஒரு புருஷனோட இருக்காத, சரக்காடி அப்படின்னு பொண்ணுங்களை ஃபர்ஸ்ட் கெடுத்து குட்டிச்சோர் பண்ணு. அப்புறம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிற பெண்களு இதுகளை எல்லாம் வந்து நம்ம கட்சிக்காரனை விட்டு கற்பழிக்க விடு. எப்ஸ்டீன் ஃபைலோட மோசமானது. எப்ஸ்டீன் ஃபைலோட இவன் தான் பெரிய எப்ஸ்டீனா இருப்பானுங்க போல திமுக காரனுங்க. இவங்க தான் பெரிய எப்ஸ்டீன். இன்னும் எவ்வளவு வீடியோ இன்னமே அகப்பட்டாதான் தெரியும் இந்த திட்டு பேல என்னென்ன பண்றாங்கன்னு. இவ்வளவையும் பண்ணிவிட்டு எந்த வெக்க சூடு சொரணம் இல்லாம இந்த தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட திரும்பவும் ஓட்டு கேட்டு வர்றானுங்க. அதை இந்த முட்டா பேலுக இன்னும் போய் இவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. காசு கிடைக்குதுல, அங்க போனோம்னா வந்து காசு கிடைக்கும். 500 கிடைக்கும், 1000 கிடைக்கும், 2000. நீங்க சொல்றது உண்மைதான். ஏன்னா இந்த உதயநிதி ஸ்டாலின் கூட இருக்காங்க பாத்தீங்களா நிறைய பேலுக, அவங்க எல்லாமே ட்ரக் பார்ட்டி தானே ஃபுல்லா. இல்ல அவங்க எல்லாம் பாண்டிச்சேரி வருவானுங்க, அது சில வேலை எல்லாம் பண்ணுவாங்க, நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பொம்பளை பிள்ளை ஒண்ணு இருக்குல்ல, சினிமா காடா நடிகை ஒருத்தி, அவ பேர் என்ன, நயன்தாராவா, அதெல்லாம் வந்து அந்த பாண்டிச்சேரியில ஏதோ ஷூட்டிங்ல தான் இந்த பையன் வந்து போய் பிடிச்சி ஏதோ பண்ணிட்டு இருந்தாப்ல அந்த உதயநிதின்ற ஆளு. அப்புறம் பெரிய பிரச்சனை எல்லாம் மாட்டி அந்த குடும்பத்துல ஓரளவுக்கு ஒழுக்கமான அம்மா வந்து அந்த ஸ்டாலினுடைய பொண்டாட்டி தான்ப்பா. அந்த அம்மா மேடம் பேர் என்ன, துர்கா ஸ்டாலின். அந்த அம்மா பண்ண புண்ணியத்துலதான் அந்த திட்டு பேலுகெல்லாம் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறானுங்க பாவத்தை. ஆமா, நான் ஹார்ட் ஆபரேஷன் கூட காசு கொடுத்தாங்கன்னு இல்ல அவங்க கொஞ்சம் நல்ல மனுஷங்க தான். அது கொஞ்சம் சாமி பக்தி அது இது இருக்கிறது ஒரு ஒரு காரணம். சட்டம் இல்லாம நல்லது செய்யறாங்க அவங்க மட்டும். பாத்தீங்கன்னா இப்ப அவன் நல்லது பண்றாங்க அவங்க, அதனாலதான். அதான் சரி, இப்ப அவனை பாருங்களேன், இப்ப ஸ்டாலினை பாருங்களேன். ஊர்ல உள்ள எல்லா பொம்பளைக்கும் ஊத்தி கொடுக்குற ஸ்டாலின் அவன் வீட்டு பொம்பளை பிள்ளைங்களை ஒழுங்கா வச்சிருக்காப்ல பாருங்க. பாத்தீங்களா, அவன் குடும்பம் ஒழுங்கா இருக்கணும்னு நினைக்கிறான் பாத்தீங்களா அவன். பிரிட்டிஷ் அப்படித்தானே பண்ணேன், உலகத்துல ஃபுல்லா அழிச்சு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு தான் கண்ட்ரி மட்டும் நல்லா இருக்கணும், மித்தவே எப்படி பண்ணாலும் பரவாயில்ல அப்படித்தானே வச்சுங்க. அந்த கொள்கை தான் அது. கரெக்ட். அவன் அதாவது ஊர்ல உள்ள பொம்பளைங்க எல்லாம் சரக்கு அடிச்சுட்டு ஆடி அலையணும். இந்த தீகா காரங்க வந்து நீ வந்து கர்ப்பப்பை அறுத்து போடணும், பெண்களை சிதைக்கணும். ஆனா வந்து பொண்டாட்டிகளோட ஒழுங்கா இருக்கணும். யாரோ தீக்காக்காரங்க அவங்க வீட்டு பொம்பளை கோயிலுக்கு போகுங்க, பூஜை பண்ணுங்க. நக்கீரன் கோபால் வீட்டுல வந்து யாகம் வளர்ப்பாரு, எல்லாம் பண்ணுவாங்க. தாலி வந்து கலட்ட மாட்டாங்க, அவங்க தாலியோட தான் இருப்பாங்க, குங்குமத்தோட தான் இருப்பாங்க. ஆனா வெளியில இருக்க பொம்பளை புள்ள அப்படி தெரியணும் அப்படின்ட்டு என்ன ஒரு பித்தலாட்டத்தானே இதெல்லாம். இதுல இந்த ஆளு வந்து நான் இந்து மதத்தை அழிப்பேன், சனாதனத்தை அழிப்பேன்னு சொன்னாப்ல இல்ல இந்த ஆளு உதயநிதி ஸ்டாலின். அத சொன்னதுக்கு அப்புறமும் எப்படிப்பா இவங்க நம்ம இந்த தமிழ்நாட்டு கிறுக்கு பேல எப்படி முகரக்கட்டை எல்லாம் முடிக்கிறானுங்க அவனுங்க. ஏன்னா இவங்க என்னன்னு சூடு சொரணம் இருக்கணும்னு, அதாவது நார்த் சைட்ல அந்த சைட்ல எல்லாம் வந்து பாதிப்பு நேரடியா கண்டாங்க, இவங்க அதெல்லாம் காணல ஒன்னும்.
அப்படி கண்டிருந்தாங்கன்னா நேரம் இவங்க பொங்கி இருந்திருப்பாங்க. இந்துன்ற காண்டி இல்ல, கடவுளே இல்லைன்னு சொன்னா எல்லா கடவுளும் தானே, முஸ்லீமும் இல்ல, அல்லாவும் இல்ல, அல்லாவும் இல்ல, உங்குள்ளாவும் இல்ல, இதுவும் இல்ல, பேர் என்ன, பரலோகத்துக்கும் பிதாவும் இல்ல. அதான் சொல்றேன், எதுவுமே இல்ல. கடவுள் இல்ல, ஆனா நான் ஒரு கிறிஸ்டின்றானே, இந்த கேரளத்தை கொண்டு போய் என்னத்தங்க சொல்றது? ஏன்டா கடவுள் தான் இல்ல, அப்புறம் தான் பரலோகத்திற்கும் பிதாவும் இல்ல தானடா, அந்த கடவுள் பைத்தியக்காரன் நடந்துகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னுமா என்ன நீங்க பைத்தியக்காரனே நினைச்சுக்கிட்டு மக்களை பார்த்து அவங்க சொல்லுவாங்க, நீ சரியாகாத பைத்தியம் இல்ல, சரியான பைத்தியங்கள் அப்படின்னு. நீ சரியான பைத்தியம் இல்லடா, சரியாகாத பைத்தியம் அப்படின்னு போயிருவாங்க அவங்க. கடவுளே இல்லைன்றா, ஆனா அல்லாட்ட போய் அல்லா இருக்காரு, ஆனா அல்லா இருக்காரு, இவர் இருக்காரு, ஆனா இந்த கடவுள் இல்ல. அல்லா இருக்காரு, அல்லா இருக்காரு, உங்களை யார் அடிக்கணும் போல, உங்களை யார் அடிக்கணும்? இறைவன் 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 சொல்ற முஸ்லீம் தான் முத அடிக்கணும் உங்களை. அவன் தான் கடவுள் பேர்ல ஊர்ல பாம் வைக்கான். இப்ப கோயம்புத்தூர்ல அத்தனை 1000 பேரை கொலை செஞ்சுட்டு பாம் வைக்க வேண்டியது இந்த கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களா? அத சொல்லுங்க நீங்க. இவன் தீக்க ஆபீஸ்ல போய் வைக்கணும். அதாவது கோயம்புத்தூர்ல அத்தனை பேரை கொலை செஞ்சுட்டு இந்த பாட்சான்றவன் நான் தான் கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டான். அவனே ஒத்துக்கிறான், நான் தான் கொலை செஞ்சேன்னு. நான் அல்லாவுக்காக இந்த இந்த பேர் என்ன, இந்த பாலித்தீஸ்ட கொன்னேன், இந்த கோயம்புத்தூர் பாவப்பட்ட ஏழைகளை எல்லாம் நான் தான் கொன்னேன், அல்லாவுக்காக கொன்னேன், ஜிகாது பண்ணேன் அப்படின்னு அந்த பாட்சான்றவன் அவனே ஒத்துக்கிட்டான். அவனுக்கு அரசு மரியாதை செலுத்தினா திமுக காரன். எதுக்கு செலுத்துறான் தெரியுமா? செலுத்துறான். இந்த பாவ வையி அப்படின்னு சொன்னதே திமுக. இத்தனை பேரை கொலை செஞ்ச பாட்சாவுக்கு அரசு மரியாதை செய்யறான். அதுக்கு ஆயிரக்கணக்கான பேரு போய் மரியாதை செய்யறான் அந்த இந்த பாட்சாவுக்கு. கேட்டா இவர் புனிதர் அப்படின்றான். டேய், செத்தது ஃபுல்லா ஏழைங்கடா. இந்த கோடீஸ்வரனா செத்தான் ரோட்ல காய்கறி விற்க வந்தவ, அவன் இன்னைக்கு நைட்டு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு திரும்ப வரமாட்டோம், இன்னைக்கு மத்தியானம் சாப்பிடுறோம்னு நினைக்குமா? அவளை கொண்டுட்டு அந்த ரத்த காயம் கூட ஆறல. அந்த ரத்தத்தோட நான் தான் கொன்னேன்னு சொன்ன பாட்சாவுக்கு அரசு மரியாதை செலுத்துற படுபாவி எங்கேயோ ஒருத்தன் செத்து போனான் காசாலையும் இவனையும் கோமேனின்றவன். அதுக்கு இங்க மெட்ராஸ்ல அவ்வளவு பெரிய போராட்டம் பண்றானுங்க. அதுக்கு இந்த திருமாவளவன்ற மானங்கட்ட போய் நிக்கிறான். எங்க 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 கோமேனி. ஏண்டா அவன் கோமேனி யாருன்னு உனக்கு தெரியுமாடா? ஏண்டா அவனுக்கா போய் நிக்கிற? கோயம்புத்தூர்ல செத்த பாட்சாவுக்கு அரசு மரியாதை செலுத்தின நீ போய், நீ யாரா? நீ எங்க இருந்து வர்றீங்கடா நீங்களாம்? யாருக்கு அரசு மரியாதை கொடுக்கணும்? இறந்து போன எல்லாத்துக்கும். கோயம்புத்தூர்ல செத்தவன் தமிழன்டா, ஏழப்பட்டவன். அவங்களுக்கு அரசு மரியாதை கொடுக்கணும். அவனை கொன்னதுக்கு கருணை இல்லாத உங்களுக்கு எங்கேயோ ஒருத்தன் செத்தானா அதுக்கு இங்க போராடுறானுங்க. நம்மளையும் கூப்பிடுறானுங்கயா இந்துக்களை. நம்மளும் அவங்க கூட போய் ஐயோ காசால கொண்டாங்க. டேய், இங்க கோயம்புத்தூர்ல கொண்டாங்கடா. காசால கொன்னதுக்கு அவங்களுக்காக பாய்ங்களுக்கு போய் நிக்கிறியே. ஒண்ணு கோயம்புத்தூர்ல கொன்னானே, அதுக்கு ஒரு பாய் நிக்கலையடா. எங்கேயோ செத்த முஸ்லிமுக்கு இங்க இருக்கிற ஹிந்துவுக்கு கருணை வருதே. இங்க சாகுற ஹிந்துக்களை இங்க இருக்கிற முஸ்லிமே கொல்றானே, அதை எதிர்த்து கேட்க ஒரு முஸ்லிம் பாய்க்கு கூட நியாயம் வரலையே, கருணை வரலையே. ஏண்டா நாங்க மாத்திரம் செத்துக்கிட்டே இருக்கணுமாடா? நீங்க செத்தா நாங்க உங்களுக்கு கருணை காமிக்கணும், ஆனா நாங்க செத்தா நீங்க எங்களுக்கு கருணையே காமிக்க மாட்டீங்களாடா? என்ன நியாயம்டா அது? அந்த ஸ்ரீலங்கால அத்தனை தமிழன் செத்தான், அவ்வளவு தமிழனும் ஒன்னா சேர்ந்து போறான்னா சிங்கள பயலுக்கு அகேன்ஸ்டா. ஒரு பாய் அந்த ஸ்ரீலங்கன் ஆர்மியில சேரல. எல்டிடின்னு சொல்றாங்களே, லிபரேஷன் தமிழ் டைகர்ஸ், அதுல ஒரு பாய் சேரல. அது லிபரேஷன் தமிழ் டைகர்ஸ் இல்ல, லிபரேஷன் தமிழ் ஹிந்து டைகர்ஸ். ஹிந்து தமிழர்கள் மாத்திரம் தான் எல்டிடில இருந்தான். முஸ்லிம் தமிழன் எவனுமே எல்டிடில இல்ல. முஸ்லிம் பாய்ங்க அந்த ஸ்ரீலங்கால இருக்கிற அந்த சர்ச்சில் போய் வெடி வச்சாங்கல்ல ஈஸ்டர் பண்டிகையில. ஆமா, அந்த ஈஸ்டர் பண்டிகையிலையும் அந்த பண்டிகை தமிழ்ல வேதம் ஓதுன அன்னைக்குதான் வெடி வச்சானுங்க. அந்த சிங்கள மொழியிலயுமே அந்த சர்ச்சில் பிரேயர் நடத்துவானுங்களாம். அந்த பிரேயர் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ் மொழியில பிரேயர் டைம் நடத்துவானுங்களாம். அந்த தமிழ் மொழியில பிரேயர் டைம் நடத்தும் போதுதான் அங்க இருக்கிற தமிழ் கிறிஸ்துவர்கள் அந்த சர்ச்சுக்கு போவாங்களாம், அந்த ஸ்ரீலங்கா சர்ச்சுக்கு.
கரெக்டா தமிழ் கிறிஸ்துவர்கள் இருந்த நேரத்துலதான் வெடி வச்சு எல்லாரையும் கொண்டானுங்க. அப்ப வெடி வச்சவன் யாரு? பாய். எந்த பாய்? சிங்கள பாயா, தமிழ் மொழி பேசக்கூடிய பாயானா? தமிழ் மொழி பேசுற பாய். தமிழ் மொழி பேசக்கூடிய. இன்னமும் ஸ்ரீலங்கால உட்காந்துட்டு ஸ்ரீலங்கா சிட்டிசனா இருந்துகிட்டு இங்க இருக்கிற அரசியல வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஒரு பாயா இருந்துட்டா அவன் மூளைக்குள்ள என்ன நினைச்சுக்கிறான்னா, நம்ம வந்து சவுதி அரேபியா ஷேக்கோடைய மருமையே, நம்ம வந்து ஷேக்கு பரம்பரைன்னு நினைச்சுக்கிறான். டேய் கூட கிடைக்காது. டேய் அங்க போனீங்கன்னா உன்னை செருப்பால் அடிப்பான்டா. உன் தாத்தன் மாறிட்டான், பாயா மாறினா. உன் தாத்தனுக்கு தாத்தன் இந்துடா. அவன் எவனோ ஒருத்தன் சவுக்கால அடிச்சிருப்பேன், இல்ல கத்தியில கழுத்து அறுத்து விட்டுருப்பானுங்க, அதனால மாறிட்டான். நீ உடனே சவுதி அரேபியா ஷேக்கு குடும்பம் நினைச்சுக்கிட்டு இருந்தா? குடும்பம் பேக்கு குடும்பம்பா. ஷேக்கு குடும்பம் இல்லைன்னா பேக்கு குடும்பம். அத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோ. அவனே உன்னைய கொல்றான். இந்த ஈரான்காரன சவுதி அரேபியா அவன் சேர்ந்து கொல்றான். அவங்க சன்னி சியான்னு அடிச்சுக்கிட்டுறானுங்க. நாம தான் அவங்களுக்கு சோறு கொடுக்குறோம், மருந்து கொடுக்குறோம் இந்தியால இருந்து. பலுச்சுனா கொல்லுவேன்றான். கொல்ல மாட்டோம். நீங்க ஷேக்குலடா பேக்குடா, கொஞ்சம் படிங்கடா தருதல பேருங்களா. உங்களுக்கு நாங்க தான்டா மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதான் அங்க உள்ள ஒத்துக்கிறான். ஆமாங்க, இந்தியா தாங்க மருந்து கொடுக்குது, அரிசி கொடுக்குது, கோதுமை கொடுக்குது. வெள்ளக்கார பயலுக யூதர்களோட சேர்ந்துக்கிட்டானுங்க எங்க சவுதி அரேபியா பாய்ங்க எல்லாம். அதனால இந்தியாவுடைய கப்பல் மத்திரம் போட்டுங்கன்னா அவன் நம்மளுக்கு ஒழுங்கா நம்மளுக்கு நண்பனா இருக்கான். இங்க இருக்கிற முட்டா பயல்களுக்கு தான் அது தெரியாம நம்மள புடிச்சு கடிக்கிறதுக்கு வந்து இந்த திமுக கார மாதிரி ஆளுகளோட சேர்ந்துக்கிறானுங்க. இவன் இந்துக்களை கொல்லணும்னு மேடையில பேசிட்டு, ஏண்டா நீ எல்லாருக்கும் சேர்த்தானடா முதலமைச்சரா இருக்கிற, அப்ப இந்துக்களை மாத்திரம் கொல்றேன்னு நீ பேசுற? எவனாச்சும் நீ இவ்வளவு தூரம் பிஜேபியை குறை சொல்றியே, என்னைக்காவது பிஜேபி தலைவர்கள் யாராவது இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்களா? ஒரு இஸ்லாமியர்களுக்கு அகேன்ஸ்டாவோ கிறிஸ்துவர்களுக்கு அகேன்ஸ்டாவோ ஒரு இனக்கூட்டத்தையே அழிப்பேன்னு நீ சொல்றியடா. அழிப்பேன்னு 2 வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ணி கொண்டுட்டு 10 வயசு குழந்தைய கொண்டது எல்லாமே டிஎம்கே காரன். அந்த அனாலிசிஸ்ல பண்ணவனும் டிஎம்கே காரன். இல்ல நீங்க சொன்ன மாதிரி எப்ஸ்டீனுங்க, இவன் தமிழ்நாட்டு எப்ஸ்டீன். இவன் தமிழ்நாட்டு எப்ஸ்டீனு. இந்த பயலுகளை வந்து இன்னும் இந்த முட்டா மக்கள் வந்து இன்னும் இவங்களை என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தமிழ்நாட்டு எப்ஸ்டீன் இந்த திமுக குடும்பம். அதான் தமிழ்நாடு எப்ஸ்டீன் தான். பாப்போம் நம்ம அந்த எலெக்ஷன் முடியட்டும் பாப்போம். இன்னும் என்னென்ன செய்ய காத்துருக்கேன். அடுத்ததெல்லாம் வந்து அதெல்லாம் அவங்க இந்த வட்டம் முடிஞ்சதுங்க அவங்க கதை. நீங்க கவனிச்சு பாருங்க. மேல ஒருத்தன் இருக்கான், ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான்ல, இவங்க பண்ண கொடுத்துக்கு எல்லாம் மொத்தமா சேர்த்து ஆப்படிப்பான். நீங்க வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா 4000 கோடியே காணாம மெட்ராஸ்ல. எங்க நம்ம மொத்த தமிழ்நாட்டையும் தெருக்கோடியில விட மாட்டாங்க. கடந்த 5 வருஷம் எனக்கு ஒண்ணுமே புரியலனே. 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. ஊருக்கு பாலம் கட்டிட்டு ரொம்ப அவசரமா பாலத்தை முடிச்சு சொன்னா என்னைக்கு இது நாள் வரைக்கும் மொத்தமா தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கின கடை 2.25 லட்சமோ 3 லட்சம் கோடி தான். இந்த திமுக காரன் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அவன் வாங்கின கடை 1 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி ரூபாய் கடனை வாங்கியிருக்கிறானுங்க தமிழ்நாட்டு மக்கள் மேல. இவங்க திருடன வத்திரம் இல்ல, 5 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு இவன் துபாய் அங்க எங்கன்னு கொண்டு போய் பணத்தை சேர்த்துட்டான். இவங்களுடைய ராசி கட்டத்தானோ இப்ப அவங்க அங்க குண்ட போட்டாங்க. டீசல் போட்டதுல கணக்கு சொல்றான். கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு கம்மியா வரும் டீசல் உள்ள டிப்போல. வண்டி பஸ்ஸுக்கு டீசல் போட்டது மெயின்டெனன்ஸ் பண்ணதையும் போட்டுட்டு நாங்க இலவசமா வந்து கொடுத்துட்டோம், இதை கொடுத்துட்டோம். 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய்ல என்ன விலை வர போகுது? நீங்க அதுவும் தகுதி வாய்ந்தவங்களுக்கு தான் கொடுக்குற. வேற என்ன செலவு பண்ணிட்ட நீங்க? இந்த இலவசத்தை தான் கொடு. ஓகே, 1,50,000 கோடி கூட வச்சுக்கோ. அதுக்கு மித்ததெல்லாம் எங்க போச்சு? எங்க வீடு எங்க கட்ட? நீங்க எல்லாமே சும்மா கிடைக்கு. ஒண்ணுமே மொத்தமா எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆட்சி ஆரம்பிச்சு 30,000 கோடி எடுத்துட்டேன்னு சொல்றாங்க. அதுவும் பிடிஆர் வாயில சொல்லிட்டாங்க. அன்னையோட பிடிஆர் ஒதுக்கி வச்சவங்கதான். இன்னைக்கு பிரச்சாரத்துல என்ன சொல்றாருனாலும், என்னால ஒரு அரசியல்காரங்களால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, என்ன பண்ண விட மாட்டாங்க, நல்லதே பண்ண விட மாட்டாங்க. அப்புறம் நிக்கிறது அந்த ஏரியால அந்த கூட்டத்துல கொஞ்சம் மனசாட்சி உள்ள ஆளுனா பிடிஆர் பழனிவேல்ராஜன் தான். ஏன்னா அவர் அந்த கட்சியில இருக்க கூடாதுன்னு அன்னைக்கு அவர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் உண்மையை சொல்லிட்டு வெளியே வந்தாருன்னு வச்சுக்கோங்க, 2 நாள் அவர் போட்டு தள்ளிடுவாங்கயா. நீங்க இவங்களை பத்தி தெரியலையா? அவங்களுக்கு இவங்க மெட்ராஸ்ல ஒருத்தன் இருந்தான் பாத்தீங்களா, ஸ்டாலினுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன்,
பாய் ஆடிட்டர் ரமேஷ் சாதிக்கு சாதிக்குன்ற ஒரு ஒரு பாய் ஸ்டாலினுடைய ஃப்ரெண்டு. ஆமா குடும்பத்தையே கொண்டானுங்க படுவாய் பேலுக. அவன் சாதிக்கு நடந்த அதே சம்பவம் பிடிஆர் பழனிவேல்ராஜனுக்கு நடக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு மக்கள்லாம் மக்கு பேலுகையா. அவங்களுக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டுல உள்ளுக்கு இஸ்லாமியர்கள் இருக்கானுங்கல்ல, அவங்களும் யோசிக்க மாட்டானுங்க. செத்தவன் சாதிக்கு யாரு? பாய் தானே. அவனுக்கு கதற கதற கொண்டானீங்களே, அவன் குடும்பம் வரிசையா எல்லாம் எத்தனை பாய்களை கொண்டிருக்கானுங்க. இந்த எவனோ ஒருத்தன் இந்த ஒரு பில்டிங் கட்டுறான் இல்லையா, இவனுக்கு வேண்டியவன், திமுக காரனுக்கு வேண்டியவன், அவன் ஏதோ பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு ஒரு ஏரியா ஃபுல்லா எனக்கு வேணும்னு கேட்டானா, அது நைட்டோட நைட்டா மொத்தமா புல்டோசர் அடிச்சு எல்லா பாய்ங்களையும் துரத்தி ஒரு மசூதி கிசூதி எல்லாத்தையும் உடைச்சு விட்டானுங்க அபார்ட்மெண்ட் கட்டி விக்கிறதுக்கு. அது நியூஸ் பேப்பர்ல போட்டு கதறினானுங்க. ஒரு பேய் அதை பேச மாட்டேன்டா, ஒரு ஜமாத் அதை பேச மாட்டேன்ருச்சு, ஒரு பாய் பேச மாட்டேன்டா. உடஞ்ச வீடு எல்லாம் யாரு வீடு? பாய்ங்க வீடு தானே. புல்டோசர் வச்சு அடிச்சவன் யாரு? திமுக காரன் தானே. அத பேச மாட்டான். புல்டோசர் வச்சு உத்தரப்பிரதேச, டே லூசு, இங்க என்ன நடக்குதோ வீட்டுக்கு என்ன நடக்குது, நீங்க உத்தரப்பிரதேச பீகார்னு போயிடுவா. முதல்ல பீகார் எங்க இருக்குன்னு தெரியுமாடா உனக்கு? பீகார் சொல்றாங்க, ஜமாத்துக்கு பணம் வந்துடும். உத்தரப்பிரதேசத்துல, பீகார்ல, அமெரிக்கால லூசு பயலுகளா, இங்க உங்க வீட உடைச்சுக்கிட்டு இருக்கான் திமுக காரன். இங்க பாய்ங்க இங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. எவனாச்சும் இங்க கஷ்டப்படுற பாய்க்கு பேசுறியா? இங்க இந்த சாதிக்குன்றவனை கொன்னவன் இங்க திமுக காரன் தான் கொன்னான். அவன் கூட இருந்தவன், அவன் கட்சியில இருந்தவன், இவன் காசு வாங்கி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தவனுங்க போட்டு தள்ளினானுங்க. இதெல்லாம் முஸ்லிம் வயசானவங்களை இப்ப பாக்குறேன் ரோட்ல சுத்தி எடுக்கிறத. இல்ல நாம இந்த ஆட்சி இதோட முடிஞ்சதுன்னா தமிழ்நாட்டுக்கு விடியும். ஸ்டாலின் ஆட்சி முடியட்டும், தமிழ்நாடு விடியட்டும். மத்தியிலயும் மாநிலத்திலயும் கூட்டணியோட ஒரு செயல் செஞ்சா நல்லபடியா ஒரு டெவலப் ஆகும். அதான் தம்பி, ஸ்டாலின் ஆட்சி முடியட்டும், தமிழ்நாடு விடியட்டும்.